இந்த 3 சைன்ஸ் உங்ககிட்ட இருந்தா அப்போ உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம். நம்பர் 1, எல்லா சிச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி போகிறது என்னமோ நல்ல பழக்கம் தான். ஆனால் ப்ளீஸ் ரிமெம்பர், இட் கேன் ஆல்சோ மேக் யூ அன் ஈஸி டார்கெட் ஃபார் மேனிப்புலேஷன். நம்ம நோடு சொல்லி இல்லாட்டி அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பேசி அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி யோசிச்சு நோ சொல்ல வேண்டிய எல்லா இடங்களையும் எஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் யார், உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட ட்ரூ கலர் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிடும். நம்பர் 2, உங்களோட நீட்ஸை இல்லைன்னா உங்களோட ரைட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லைன்னா அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹேர் கட்டுக்காக நீங்கள் சலூன் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, ஃபேஷியல் பண்ண நீங்கள் ரொம்ப க்ளோயிங்காக இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த இடத்துல ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நீடும் கிடையாது. பட் இவங்களுக்கு நோ சொல்ல முடியாமல் ஓகே நான் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது சலூன் சைடில் அவங்களுக்கு வந்து டபுள் டமாக்கா, பட் உங்களுக்கு இது லாஸ். இப்படி நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்காக நோ சொல்லினா கடைசி வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்களோட ஆசைகளுக்காகவே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். நம்பர் 3, ஃபர்ஸ்ட் நம்மளோட வொர்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி எல்லாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஸோ அடுத்தவங்க நம்மளை மேனிபுலேட் பண்றதுக்கு தானே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரெகக்னைஸ் யுவர் வொர்த், செல்ஃப் எஸ்டீமை பில்ட் பண்ணுங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டான ஒரு போல்டான பர்சனா இருங்க. நீங்க எப்போ இப்படி மாறுறீங்களோ அப்பதான் இந்த மேனிபுலேட்டர்ஸ் எல்லாம் உங்க கிட்ட வரைக்கே பயப்படுவாங்க.